வணக்கம். திரையரங்கம். ஆண் பாவம் பொல்லாதது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ரியோ ராஜ், கதாநாயகி மாளவிகா மனோஜ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கலையரசன் தங்கவேல். இவர் இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. இது ஒரு அருமையான குடும்ப கதை. படத்தினுடைய ஆரம்பத்தில் திருவிளையாடல் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி தொலைக்காட்சியில் ஓடி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிவன் பார்வதி, அதாவது சிவாஜி கணேசனும் சாவித்திரியும், சிவன் பெரிதா சக்தி பெருசா அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் அப்படின்ற மாதிரி பதில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் எப்படிப்பட்ட மோதல் உண்டாகி அப்படின்ற மாதிரி அந்த திரைப்படத்தில் ஒரு சுவாரஸ்யமான காட்சி இல்லை. அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு அந்த காட்சியை தான் படத்தினுடைய ஆரம்பத்தில் காமிப்பாங்க. அதற்கு பிறகு சிவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரியோராஜ், சக்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மாளவிகா மனோஜ், இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. கணவன் மனைவியாக ஆயாச்சு. அந்த கணவன் மனைவியாக ஆவதற்கு முன்னாடி வர சாஃப்டாக இருந்த சக்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மாளவிகா மனோஜ் திருமணமான பிறகு தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குணம்னு இருக்குல்ல, அதை வெளிப்படுத்தி அப்படின்னு வரும்போது, அதாவது இட் இஸ் மை சாய்ஸ். ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணோடனே அது ஏன் விருப்பம், ஏன் இஷ்டம், நான் அதை அப்படித்தான் செய்வேன், இதைத்தான் செய்வேன் அப்படி பிடிவாதம். இப்படிலாம் வரும்போது என்னென்னா, ரியோராஜை பொறுத்தளவில் சிவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அனுசரித்து நம்ம காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் இவ்வளோ பிடிவாதமாலாம் இல்லையே, இவ்வளவு ஆணித்தரமாலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி. அப்போ இப்போ நினச்சி என்ன பிரயோஜனம், முடிஞ்ச அளவில் பல நேரங்களில் விட்டு கொடுத்து அப்படின்ற மாதிரி அப்படியே போகிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு இடையில் அளவுக்கு மேலே மோதல் உண்டாகி விவாகரத்து வரை போய் விடுவது அப்படின்ற முடிவுக்கு அந்த சக்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மாளவிகா மனோஜ் தீர்மானம் எடுத்து நீதிமன்றத்துக்கு அந்த விஷயம் போயிடும். குடும்ப நல நீதிமன்றம் அப்படின்றதுல ஃபேமிலி கோர்ட் அதுக்கு போயிடும். இந்த விஷயம் போய் அவங்க விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு, ரியோராஜை பொறுத்தளவு விவாகரத்து அப்படின்ற விஷயத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போவும் அவர் மனைவியை விரும்புகிறாரு, மனைவி மேலே அளவற்ற காதல் வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் ஒரு பிடிவாத குணத்தினால விவாகரத்து கேட்டு மனைவி அப்படின்னு வரும்போது அதுக்கு எப்படி நம்ம சம்மதிக்கிறதுன்னு விவாகரத்தில் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்ற பேட்டர்னில் அவர் போகிறாரு. மனைவிக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய வக்கீல் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஷீலா ராஜ்குமார், லக்ஷ்மி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவங்க தான் வாதாடுறாங்க. இப்போ ஷீலா ராஜ்குமார் முன்னாடி இருந்துச்சு, இப்போ அவங்க ஷீலான்னு வச்சுன்னா படத்தில் ஷீலான்னு தான் டைட்டிலில் பேரை போடுறாங்க. அதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஷீலா சக்தி கதாபாத்திரத்துக்கு ஆதரவாக வாதாடி அப்படின்னா, சிவா கதாபாத்திரத்துக்கு யார் வாதாடி அப்படின்னு இருக்குல்ல, அது லக்ஷ்மியினுடைய கணவனாக இருக்கக்கூடிய நாராயணன். அந்த கதாபாத்திரத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர் நடிச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஒரு மக இருக்குது, மனைவி கூட மக இருக்குது. மகளை பார்க்க முடியாமல் விக்னேஷ்காந்த் தவிச்சுக்கிட்டு கிடக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே பல சிக்கல்கள், அவங்களே கிட்டத்தட்ட டைவர்ஸு ஆகக்கூடிய நிலை, அந்த பேட்டர்னில் ஒரு போக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. மக மேலே உயிரே வச்சுருக்காரு விக்னேஷ்காந்த். ஆனால் மக தன்னுடைய மனைவி கிட்ட இருக்குது, மகளை பார்க்கக்கூட முடியல அப்படின்ற மாதிரி இது. அதனால் தன்னுடைய மனைவி தான் இந்த வழக்கில் மாளவிகா மனோஜுக்கு ஆதரவாக வாதாடி அப்படின்னு வரும்போது நம்ம இந்த கேஸை நம்மளே வாதாடுவோம். அவர் என்னென்னா, அவர் சில பிரச்சனைகளால் அவர் நீதிமன்றத்துக்கு உள்ளேயே போகாமல் அவரை சஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. அது பிறகு அந்த குறிப்பிட்ட காலம்னு ஒன்று இருக்குல்ல, அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு ஆரம்பத்தில் அவர் உதவியாளர்களை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய உதவியாளர் அவர் கூட ஏறக்கூடிய ஜென்சன் திவாகர், அவரை வச்சு அந்த நீதிமன்ற காட்சிகளை நடத்தி அப்படின்ற விஷயங்கள்லாம் போய் பின்னாடி அவரே நேரடியாக அப்பியராகிறாரு அப்படின்னு சொன்னேன். இப்படிலாம் ஆன பிறகு அது வாய்தா 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 அப்படின்றதெல்லாம் ஆகி பின்னாடி படத்தினுடைய கிளைமேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் மிகப்பெரிய ஒரு நீதி போதனைன்னு கூட சொல்லலாம். அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே என்னென்னா, பிடிவாதமாக பிடிச்ச பிடி உடும்பு பிடின்னு இருக்குல்ல, அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் அந்த பொண்ணே டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால், ஒரு ஸ்டேஜில் சரி டைவர்ஸு கொடுத்தா தான் நம்ம மனைவி போய் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு வரும்போது சிவா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ரியோராஜ் கூட டைவர்ஸுக்கு தயாராகிடுவார்.
அப்போ வந்து அவங்க வந்து டைவர்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்றவாங்க. நான் கணவன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த 2 வக்கீல்கள் இருக்காங்கள்ல, நாராயணன், லக்ஷ்மி 2 பேருமே வந்து வாழ்க்கையில் ஒன்று சேர்றதுன்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. நல்ல விஷயத்தை மையமாக வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து ஆக்சுவலாக பார்த்தா கணவன், மனைவி 2 பேரும் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஈகோ அப்படின்ற மேட்டரை வந்து விட்டு கொடுத்துட்டு, அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். விவாகரத்து வரையெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அருமையான ஃபினிஷிங். நான் திரையரங்கில் உட்காந்து பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக ரசித்தாங்கன்றத அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 700 பீப்புள் உட்காரக்கூடிய திரையரங்கம். அந்த திரையரங்கில் அருமையாக ரசித்து அனைவரும் திரைப்படத்தை பார்த்தார்கள். சமீப காலத்தில் வந்ததில் நல்ல கதையை கொண்ட அருமையான திரைப்படம் ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றது தான் உண்மை. இந்த திரைப்படத்தில் சிவா கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு ரியோராஜ். கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸு, இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் பொருத்தமாக தான் இருப்பதை நாம் உணரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடிப்பின் மூலம் அவர் காட்டியிருக்கிறார். சக்தி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மாளவிகா மனோஜ் அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். அவருடைய ஆழமான நடிப்பை அவர் நடிக்கக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. வக்கீல் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஷீலா மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். ரியோராஜுக்காக வாதாடக்கூடிய வக்கீல் நாராயணன் கதாபாத்திரத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அருமையாக நடித்து நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். வக்கீல் நாராயணனுடைய உதவியாளராக வரக்கூடிய ஜென்சன் திவாகர் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். எப்படிப்பட்ட மிகச்சிறந்த திறமைகளை கொண்ட நடிகராக இவர் இருக்கிறார் அப்படின்றத அவர் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. படத்தில் நடிக்கிறன்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பணிப்பெண்ணாக தீபா சங்கர் நடித்திருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய நடிப்பு இருக்கிறது. கதாநாயகனுடைய தந்தையாக ஸ்டில்ஸ் பாண்டியன் நடித்திருக்கிறார். மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். கதாநாயகியினுடைய தந்தையாக இயக்குனர் ஏ வெங்கடேஷ் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்துகிறார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் சித்துக்குமார். இந்த படத்தினுடைய பாடல்களுக்கு மிகவும் அருமையாக இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசை பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர் சிவகுமார் முருகேசன். இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை உருவாக்கியதற்காக இவரை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். மாதேஷ் மாணிக்கம் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்களிப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. வேடிக்காரன்பட்டி எஸ் சக்திவேல் இவர்தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். நல்ல ஒரு கதையை கொண்ட திரைப்படத்தை தயாரித்ததற்காக இவரை நான் பாராட்டுகிறேன். 10ஓடு 1 என்று இல்லாமல் மாறுபட்ட ஒரு அருமையான குடும்ப கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் ஒரு முறை பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த படம் என்ற உணர்வு உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும்.